நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் உணவு காட்டில் ஊடுபயிராக செவ்வாழை பயிர் செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வாழைக்கன்றுகள். அந்த செவ்வாழைக்கு ஊடுபயிராக 40க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்களை நடவு செஞ்சுருந்தோம். குறிப்பாக விதை சேகரிப்புக்காகவும் நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு காய்கறிகள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயிர் செஞ்சுருந்தோம். அதை குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பகிர்ந்துக்கிறதுலான் இருக்கிறோம். இந்த 40 சென்ட் நிலத்தில் நம்ம உணவு காட்டில் என்னென்ன மரங்களெல்லாம் பயிர் செஞ்சுருக்கிறோம், அதை தாண்டி வாழை, அந்த வாழை எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது, அதை தாண்டி நம்ம நடவு செஞ்சுருந்த காய்கறிகள், அந்த காய்கறிகள்லாம் எப்படி உற்பத்தி கொடுக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மாற்றத்திற்கான முதல் செயல் நம்மிடமிருந்து துவங்கட்டும். காணொலி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் என்னென்னலாம் பகிர போகிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட செவ்வாழையை நம்ம என்ன இடைவெளியில் நடவு செஞ்சுருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட இது நம்ம நடவு செஞ்சு பார்த்திங்கன்னா 60லேருந்து செவ்வாழை நடவு செஞ்சு 60லேருந்து 80 நாட்கள் உள்ளே இருக்கும். மற்ற காய்கறி ரகங்கள் எல்லாம் நடவு செஞ்சு நம்ம காய்கறிகள்லாம் நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செவ்வாழையவே நடவு செஞ்சுருந்தோம். இப்போ அந்த காய்கறிகள்லாம் நடவு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் கிட்ட இருக்கும். அப்போது நம்ம இதில் என்னென்ன நடவு செஞ்சுருந்தோம் அப்படின்னா, தக்காளி சீசன் முடிஞ்சோடனே நம்ம காயெல்லாம் அறுவடை பண்ணி விதைக்காக எடுத்துட்டோம். திரும்ப பழமும் தேவைப்பட்ட அளவுக்கு எடுத்துட்டோம். அது இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இல்லை. மற்ற காய்கறிகள் என்னென்ன இருக்குன்னா, மிளகாய் இருக்குது, கத்திரி இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. பரங்கிக்காய் இருக்குது. அது தாண்டி பூச்செடிகள் நிறையா நடவு செஞ்சுருந்தோம். கீரைகள் நிறைய போட்டிருந்தோம். பார்டர் கிராப் பண்ணியிருந்தோம். சொரக்காய் பண்ணியிருந்தோம். இந்த சொரக்காய் நடவு செய்யும் போது எங்களுக்கே ஆச்சரியம், இந்த ரகம் இந்த பட்டத்தில் காய்க்குமா அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதை அந்த காணொலியில் சுரக்காய் பார்க்கும்போது கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம். ஏன்னா காய்க்காதுன்னு நினச்சி நடவு செஞ்ச சுரக்காய் பயங்கரமான காய்ப்பு, நல்ல காய்ப்புனே சொல்ல முடியும். அப்போ இதை பட்டத்தில் நட்டால் எந்த அளவுக்கு காய்க்கும் அப்படிங்கக்கூடியது தான். இதில் நம்ம இந்த வாழையில், அதுவும் குறிப்பாக உணவு காட்டில் ஊடுபயிராக தென்னையை நடவு செஞ்சது, அந்த தென்னைக்கு இல்லை காய்கறியை நடவு செஞ்சது, இது சரியான ஒரு பேலன்ஸாக இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு உற்பத்தி, சரியான பேலன்ஸுங்கிறத தாண்டி எல்லாமே நல்ல வளர்ச்சி, மாற்றுக்கருத்தே இல்லாமல் நல்ல வளர்ச்சி இருக்குது. செவ்வாழைக்கு இனிமேல் இடுபொருள் கொடுக்க தொடங்கணும். அதெல்லாம் குறித்து முழுமையாக பார்க்கலாம். இந்த 40 சென்ட் துவக்கத்தில் இருக்கிறோம். துவக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கன்றுகள் நடவு செஞ்சுருக்கிறோம். இந்த வாழைக்கன்றுகளுக்கான இடைவெளி பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் 7 அடி இருக்கும், இன்னொரு பக்கம் 8 அடி இருக்கும். அதுக்கான இடைவெளியில் தான் நடவு செஞ்சுருந்தோம். இந்த வரிசை மட்டும் நம்ம என்ன நடவு செஞ்சுருந்தோம்னா, மொந்தன் கன்றுன்னு சொல்லுவோம். வாழைக்காய், பஜ்ஜி வாழை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்றுகள் நடவு செஞ்சுருந்தோம். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் நம்ம வேலிப்பயிர்கள் நடவு செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு கீழே நிழல் இருக்குங்கிறதுனால செவ்வாழை சுத்த நிழலில் நல்லா வளராது. ஆனால் மொந்தன்கள் நல்லா தார் வைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஓரத்தில் மொந்தன் நடவு செஞ்சுருக்கிறோம். அதை தாண்டி உள்ளே எல்லாமே செவ்வாழை தான். செவ்வாழை 60, 65 நாள், 80 நாள் கூட இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா தங்க நிற தண்டுக்கீரை கோல்டன் அமரந்தஸ் அப்படிம்பாங்க. அது பார்க்கும்போதே நல்லா பயங்கரமாக இருக்கும். கீரை சமைச்சும் சாப்பிட முடியும். இதுவுமே நம்ம செங்கீரைக்கான ஒரு காணொலி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு 12 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக. இந்த விதை எடுக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு சொனம் இருக்கும். இது கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இந்த தண்டுகள் மட்டும் சாஞ்சிருச்சு. இதோட தண்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் இதோடைய பூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த பூவிலேருந்து நம்ம விதைகள் எடுத்துக்க முடியும். இதோடைய பூ விதை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதில் இந்த மிளகாய் கன்றுகள் நடவு செஞ்சுருந்தோம். இது நிறைய ரகங்கள் இதில் அதுவே காய்ச்சிருக்கு. பட் இந்த ரகம் ஸ்பெஷலாக என்ன ரகம்னு தெரியல. ஆனால் வித்தியாசமாக காய்ச்சி பழுத்தும் இருக்குது. நல்ல பெரிய மிளகாயாக இருக்குது. ஆஃப் சீசனில் தான் நட்டது இந்த மிளகாயெல்லாம். இது பார்த்திங்கன்னா மாங்கன்றுகள். நம்ம இந்த உணவு காடு அப்படின்னு சொல்லும் போதே இதில் ஒரு கவனம் வந்திருக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய மரப்பயிர்கள் நடவு செஞ்சுருப்போம். இங்கே மாங்கன்று இருக்குங்களா, இங்கே ஒரு தென்னை இருக்குது. இந்த தென்னைக்கும் அந்த தென்னைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக 30 அடி இடைவெளி இருக்கும். அந்த தென்னைக்கும் இந்த தென்னைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக 30 அடி இடைவெளி இருக்கும். அப்படி தான் நடவு செஞ்சுருந்தோம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த தென்னைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டா கன்று நடவு செஞ்சுருக்கிறோம். அடுத்து நடுவில் ஒரு டிம்பர் இருக்கும். திரும்ப 4 தென்னைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்கன்று நடவு செஞ்சுருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையில் ஒரு தண்டுக்கீரை கூட நம்ம விதைக்கவே கிடையாது. எல்லாமே அதுவாக வந்தது. 6 மாத தண்டுக்கீரை. அதுவாக முளைச்ச தண்டுக்கீரையில் மட்டும் இந்த தடவை 15 கிலோ விதை எடுத்துருக்குறோம். ஏன்னா இதுக்கு போன வருஷம் இதில் நிறைய விதை எடுத்திருந்தோம். அதிலிருந்து கொட்டின விதைகள் அவ்வளோ முளைச்சிச்சு. இது 6 மாத தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பயங்கரமாக தண்டு விரித்து வளரக்கூடியது. இப்போ இதுதான் அதோடைய நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தண்டு. இதெல்லாம் ஒரே ஒரு கீரை. நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். இதோடைய தண்டு பகுதி இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு தண்டு. இந்த ஒரு தண்டு தான் ஃபுல்லாக. இதோட தண்டு பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்கும். நல்லா வளர்ந்து பக்க கிளைகள் நிறைய விரிச்சு, இதை ஒடிச்சிங்கன்னா திரும்பவும் கூட வளரும். நல்லா வளர்ந்து நிறைய விதை. இது ஃபுல்லாக விதை தான். இதிலேருந்து நம்ம விதைகள் எடுத்துக்க முடியும். இந்த கருப்பு கலரில் கொட்டது பார்த்திங்களா, இதெல்லாம் விதை. இதை நம்ம நல்லா காய வச்சு அடித்து விதைகளை தூற்றி எடுத்துக்க முடியும். 6 மாத தண்டுக்கீரை. இது நிறைய இடங்களில் இங்கே பார்க்க முடியும்.
இதெல்லாமே அதுவாக முளைச்சது, ஒரு விதை கூட நம்ம விதைக்க கிடையாது. இதிலே முழு சிகப்பு தண்டு கீரையும் இருக்குது, அதுவுமே நல்ல விதை வச்சுருக்குது, விதையுமே நிறைய எடுத்துருக்கோம். கீரை விதைகள் தேவை அப்படின்னா தயங்காமல் கேட்கலாம், நிறைய விதைகள் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே அந்த விதை தான், அது நல்லா ஆக்கிரமிச்சிருக்கு. இதில் செவ்வாழை பயிர் செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து டிம்பர், உணவு காட்டில் ஊடுபயிராக டிம்பரையும் பயிர் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சோதனை முறையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பயிர் செஞ்சுருக்கிறோம். டிம்பர் நல்லா தான் வளருது, வேகமாக வளருது. காரணம் என்னென்னா தண்ணி ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லாவே வளருது. இப்போ நம்ம பார்க்குறது யானை தந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப முக்கியமான வெண்டைக்காய். ஒரு செடி தான், அது காய்ச்சிருக்க காயை பார்த்திங்கன்னா கணக்கு இல்லாமல் காய்ச்சிருக்கு. ஏன்னா அப்படி தான் அதை சொல்ல முடியும், அந்தளவுக்கு காய்ப்புத்தன்மை நிறைய இருக்குது. இந்த வெண்டைக்காயுடைய விதைகள் தயாராகிருக்கு. இந்த தடவை தான் யானை தந்த வெண்டைக்காய் கொஞ்சம் பூச்சி இல்லாமல் விதைகளை அதிகமாக சேகரிச்சிருக்கிறோம் நம்ம தாயகத்தில். எல்லா முறையும் முயற்சி பண்ணுவோம், ஆனால் விதைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுல நிறைய சிரமம் இருக்கும். இந்த வெண்டைக்காயோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கையோடு வச்சு ஒப்பிட்டு பார்க்குறேன். இதான் அதோட தண்டு, ஒரு முழத்துக்கு மேலே இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும். பிஞ்சாக இருக்கும்போது இதை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ இது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் முத்திடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா முத்திடுச்சு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த காணொலியோட இறுதியாக அந்த எஜ்ஜில் வந்து நம்ம யானை தந்த வெண்டைக்காவிலே சிகப்பு வெரைட்டி நடவு செஞ்சுருக்கோம். அது சிகப்புன்னு தெரியாமல் தான் நடவு செஞ்சோம், ஆனால் காய்ச்சிருக்கிறதெல்லாம் சிகப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். காய்ப்பு பார்த்திங்கன்னா பயங்கரமான காய்ப்பு. யானை தந்த வெண்டைக்காயில் இப்படி ஒரு காய்ப்பு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இது நம்ம விதைக்காக விட்டுட்டோம். அதுக்கடுத்ததாக இந்த தென்னை மரம் பூரா சொரக்காய். இதெல்லாம் ஒரு சொரக்காய் கூட நடவு செய்யலை, உள்ள அதுவாக முளைச்சி காய்ச்சிருக்கு, காயும் இருக்குது. இந்த சொரக்காய் வந்து காய்க்கவும் செஞ்சுருக்கு. இது வந்து கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. டிம்பர் மரங்களையும் அங்கங்கே ஊடுபயிராக நடவு செஞ்சுருக்குறோம், எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்மளுடைய உணவு காட்டோட முக்கிய கோட்பாடே என்ன அப்படின்னா பேலன்ஸ் தான். சத்து வந்து பேலன்ஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உணவு காடு குறித்து ஒரு தெளிவான காணொளி தேவை அப்படின்னா உணவு காடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு காணொளி பண்ணுவோம். நம்ம ஒரு 1.5 ஏக்கரில் உணவு காடு, மா, பலா, வாழை, தென்னை, நெல்லி, சீத்தா, இலந்த, சப்போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 ஏக்கரில் பயிர் செஞ்சுருக்கிறோம். அதோடைய அனுபவங்களை பேட்சாக பயிர் செஞ்சதுனால ஓரளவுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உணவு காடு டைப் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவை சில நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா ஒரு முழுமையான காணொளி பதிவு பண்ணலாம். சொரக்காய், இது வந்து இந்த பாட்டில் சொரை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நல்ல பெரிய காய்ப்பு இல்லை, ஆனால் ஓரிரு காய்கள் காய்ச்சிருக்கு. இது சுண்டக்காய் செடி. இது எதுவுமே நம்ம நடவு செய்ய கிடையாது, அதுவாக வளர்கிறது. சப்போட்டா. இங்கே வந்து பூக்கன்றுகள். இந்த பூக்கன்றுகள் வந்து இந்த வரிசையில் நடவு செஞ்சுருந்தோம், பார்டர் கிராப்பாக. இது பார்த்திங்கன்னா கம்பு, இதுவும் அதுவாக தான் முளைச்சிருக்கு. தென்னை எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அங்கங்கே கொய்யா கன்றுகள் இருக்கும். இந்த கீரை வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு குப்பைக்கீரை மாதிரி இருக்கும், ஆனால் இது குப்பைக்கீரை கிடையாது. இது வந்து கேரளா தண்டுக்கீரை. இதோடைய விதை வந்து கொஞ்சம் எடுக்கிறது சிரமம். நீங்கள் உருவுறீங்க அப்படின்னா இது இப்படி மொத்தமாக வந்துடும். ஸோ அப்படி மொத்தமாக வந்துடும். இதை நீங்கள் வச்சு தேய்ச்சா தான் இதுலேருந்தே விதை எடுக்க முடியும். கருப்பு கலரில் இதில் விதை இருக்கும், அதை நீங்கள் தேய்க்கணும். இது கொஞ்சம் மற்ற கீரை விதையிலேருந்து கொஞ்சம் தனித்துவமான கீரை, கேரளா தண்டுக்கீரை. ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அறுக்கும்போது இன்னொரு தடவை கூட வளருது. இதுதான் அதோட விதைகள். இங்கே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையில் சிகப்பு புளிச்சக்கீரை. இது அறுக்க வளரக்கூடியது, நிறைய வளரக்கூடியது. இந்த லைன் பூரா நம்ம வந்து கீரை ரகங்கள் விதைப்பு செஞ்சுருந்தோம், புளிச்சக்கீரை நடவு செஞ்சுருந்தோம். அது போக பூக்கன்றுகள், எப்போவுமே பார்டர் கிராப்பாக பூக்கன்றுகள் நடவு செய்கிறதுனால பெரிய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, பூச்சி தாக்குதலை இதுவே பாதி கண்ட்ரோல் பண்ணிடுது. அங்கங்கே பாவக்காய் செடி படர்ந்துருந்தது. இந்த செடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். புளிச்சக்கீரையிலே முழு சிகப்பு புளிச்சக்கீரை, ஃபுல் ரெட்டாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரை, கேன்பெரி ரொசல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். கீரை பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் கீரை. ஆனால் இது சம்பாரகம் அப்படின்னா இதில் விதை வைக்கிறது எப்போ வைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆடியில் நடவு செய்யும்போது தான் விதை வைக்குது, கார்த்திகையில் நடவு செஞ்சிங்கன்னா விதை வைக்குது. மற்ற மாற்று பட்டங்களில் நடவு செய்யும்போது விதைகள் இதில் வைக்கிறது வந்து கிடையாது. இந்த மாதிரி தாவரம் மட்டும்தான் வளரும். இதிலிருந்து நம்ம இலை எடுத்துக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உருட்டு வெண்டைக்காய். நம்ம ஏற்கனவே போன காணொலியிலே பார்த்துருப்போம், பச்சை உருட்டு வெண்டைக்காய், நல்ல காய்ப்பு, நல்ல வளர்ச்சியும் கூட. அடுத்ததாக தங்க நிற தண்டுக்கீரை, கோல்டன் அமரந்தஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே ஓரளவு நிறையா இருக்குது. கொஞ்சம் மழையில் அந்த தடவை நிறைய சாஞ்சிருச்சு, ஆனால் இங்கே நிறைய இடங்களில் நிற்கிது. வாழைக்கன்றுகள் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது, மாற்றுக்கருத்தே இல்லாமல். இதுக்கு இனிமேல் உரம் கொடுக்க தொடங்கணும், பசு உரம் கொடுக்கணும்.
இங்கே நிறைய களை தெரியுது பார்த்தீங்களா, இந்த களையை எல்லாமே அப்படியே மடக்கி உழுதுருவோம். அப்படியே இந்த வாழைக்கண்ணுக்கு வந்து மடக்கி உழுதுருவோம். உழுதுட்டு அதுக்கு மேலே தான் தொழு உரம் வைப்போம். பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை, நிறைய நண்பர்கள் கோழிக்கொண்டை விதை கூட கேட்டுட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி மரம் வளர்ச்சி. அடுத்ததாக இங்கே கத்திரி செடி. இது என்ன கத்திரி அப்படின்னா சேலம் முள்ளு கத்திரி. ஒரு 200 நாற்று நடவு செஞ்சுருந்தோம் சேலம் முள்ளு கத்திரி. 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் காய் எடுக்க தொடங்குது. அதோட இயல்பே அதுதானா அப்படிங்கிறது தெரியல. பட் 60 நாளுக்கு மேலவே ஆகுது. இப்போ தான் காய்கள் வந்து அங்கங்கே பூக்குது, அங்கங்கே பிஞ்சுகள் எடுத்துகிட்ருக்குது. ஆனால் நல்லா ஆக்கிரமித்து வளருது சேலம் முள் கத்திரி. மற்ற கத்திரிக்காய் ரகங்களை விட நல்லா ஆக்கிரமித்து நல்லா படருது. இதை பார்த்தாலே பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய முள் இருக்குது, கிட்ட போக முடியல, அந்தளவுக்கு முள் வந்து நிறையா இருக்குது இந்த ரகத்தில். ஆனால் காய் நல்ல பெருசாக காய்க்கக்கூடிய ரகம். இங்கே வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், அந்த செடி ஏதோ வேர்க்கரையான் ஏதோ வந்துருச்சு. பட் காய் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு இந்த செடியும். இதோ இதான் இதோட காய். இந்த சேலம் முள்ளு கத்திரி வந்து ஒரு 200 நாற்றுகள் நடவு செஞ்சுருக்கிறோம். இந்த வருஷம் பூரா நடவு செஞ்சுருக்கிறோம். இப்போ தான் பூக்கள் நிறைய எடுத்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் பூரா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூர்முனை கேந்தி பூ இந்த வருஷம் பூரா நடவு செஞ்சுருக்கிறோம். அங்கங்கே வந்து காஸ்மோஸ் இருக்கும். இந்த காஸ்மோஸில் இது வந்து எல்லோ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த செடியும் கூட. இதையும் நீங்கள் பார்டர் கிராப்பாக நடவு செஞ்சுக்கலாம். ஒரு செடி 2 செடி இருந்தாலே போதும், எக்கச்சக்கமாக காய்க்கக்கூடியது. இதிலே மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கும், அதுதான் நடவு செஞ்சுருந்தோம். இதெல்லாமே பறவைகள் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. வேணா என்ன ரகம்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. நிறைய ரகங்கள் மக்காச்சோளம் நடவு செஞ்சோம், ஆனால் பறவைகள் விரும்பி சாப்பிட்ருது. இது பார்த்திங்கன்னா பல நிற மக்காச்சோளம், மல்டி கலர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே முத்திடுச்சு, நம்ம விதைக்க எடுத்துக்க முடியும். ஏன்னா செடியிலே நல்லா காஞ்சிருச்சு. ஒரு இதில் 2 சோளம் கிடச்சிருக்கு நமக்கு இதில். இப்போ இந்த வருஷம் பூரா பார்த்திங்கன்னா நம்ம கூர்முனை கேந்தி பூக்கள் நடவு செஞ்சுருந்தோம். அதிலிருந்து விதைகள் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த முழு சிகப்பு தண்டுக்கீரையில் வந்து இந்த தடவை மட்டும் ஒரு 30 கிலோவுக்கு மேலே விதைகள் எடுத்துருக்கோம். சேலம் முள்ளு கத்திரிக்காயில் ஒரே ஒரு காயை பார்த்துட்டோம். நிறைய இடங்களில் காய்ச்சிருக்கலாம், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இதுதான். பயங்கரமான முள் இருக்குது. இந்த தடவை இதில் எப்படியா விதை எடுத்துடலாம் அப்படின்னு தான் நிறைய கன்றுகள் நடவு செஞ்சோம். காய்ப்பு திறன் குறைவாக தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு சம்பா பட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா சீசன்லையும் காய்க்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான காய்ப்பு இல்லை இந்த தடவை. இந்த கேரளா காட்டு தண்டுக்கீரை, அங்கங்கே கேசவர்தினி பூக்களும் நடவு செஞ்சுருந்தோம். கேசவர்தினி செடி. இதிலேருந்து விதைகள் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சிறிய விதைகளாக இருக்கிறதுனால சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் ரகங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ரகமாக இருக்கும். காரணம் என்னென்னா சரியான காய்ப்பு, நிறைய காய்கள் கொடுத்துட்டே இருக்குது இந்த ரகம். நிறைய காய்கள் கண்டிப்பாக பறிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் வீட்டு தேவைக்கு. அது போக காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் இது அங்கே ஒரு செடியில் காமிக்கிறேன். கொத்து கொத்தான காய்கள், நிறைய காய்கள் காய்ச்சிட்டு இருந்தது. ஊதா கத்திரி. இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை, அதுவாக படர்ந்துருக்குது. இதெல்லாம் நம்ம விதைக்க கிடையாது. நிறைய செடிகள் வந்து இப்போ போன வருஷம் நட்டது, அதுவே துளுத்து வரக்கூடியது. இது வந்து நம்ம பலதானிய விதைக்கும் போது அதிலிருந்து விதை அடுத்தடுத்த இதில் கொட்டி வளரக்கூடியது. தக்கப்பூண்டு உப்பு மண்ணில் கூட நல்லா வளரக்கூடியது, மண்ணை நல்லா வளமாக்கக்கூடியது. பலதானிய விதைப்பில் தக்கப்பூண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் தக்கப்பூண்டு தாராளமாக விதைக்கலாம். இந்த பூ வந்து நாங்கள் போன வருஷம் மகாராஷ்டிரா போகும்போது நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். பேரெல்லாம் கண்டிப்பாக வாயில் நுழையில, ஆனால் பூ ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எப்படியாவது விதை எடுத்துடலான்னு நிறைய பூ நடவு செஞ்சோம். ஆனால் விதை எடுக்கிறதுல தான் இங்கே ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விதை,
இதுக்குள்ளே இருக்குது. அதுலேருந்து எடுக்கும்போது அது நம்ம அதை கரெக்டாக பராமரிக்கிறதுல சிரமம் இருக்குது. இதுக்குள்ளே விதை இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பூன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. ஒரே ஒரு செடி நிறைய பூக்குது. இதுவுமே இதை இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு செடி தான். பார்க்கவே அழகாக இருக்குது இந்த செடி. அடுத்து இங்கே சப்போட்டா செடிகள் இருக்குது. நிறைய செடிகள் நம்ம தோட்டத்தில் ரொம்ப இயல்பாக வளரும்போது இந்த மாதிரியான ஒரு நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா கீழே வேர்ப்புழு தாக்குதல், அப்படி இல்லைனா வேர் கரையான் அரிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி பிரான்ச் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப ரேர். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடி பூத்துட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த செடி பூத்துட்ருக்கு. இந்த செடிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு, பூவோடு காஞ்சிருச்சு. மிளகாய் செடிகள் நடவு செஞ்சுருந்தோம், நல்ல வளர்ச்சி. பட் இந்த சீசனுக்கு ஒத்துக்காமல் அங்கங்கே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மேலே இலை சுருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மிளகாய்க்கு சரியான பட்டம்னா புரட்டாசி தான். புரட்டாசியில் நடவு செஞ்சால் நிறைய அறுவடை பண்ண முடியும். இதோ இங்கே கூட பார்த்திங்கன்னா காய்ச்சிருக்கு. ஆனால் மிளகாய் காய்க்கலன்னு சொல்ல முடியாது, நட்டதுக்கு நல்ல காய்ச்சிருக்கு. இந்த தண்டுக்கீரை வந்து முழுமையாக விதை எடுக்கிறதுக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு செடி என்ன பிரம்மாண்டமாக வளர்ந்து ஒரு பிரம்மாண்டமான உயரம், ஒரு 8 அடி இருக்கும், 7 அடி 8 அடி இருக்கும். நல்லா வளர்ந்து விதை எடுக்கிறதுக்கான ஃபுல் பக்குவம். நீங்கள் இந்த இடத்த இப்படி கசக்குனீங்கன்னா உள்ளே விதை வந்துடும். விதை எடுக்கிறதுக்கான ஃபுல் பக்குவம். அறுவடை செஞ்சு விதை எடுக்கலாம். இந்த ஒரே ஒரு செடியில் கண்டிப்பாக 100 கிராமாவது விதை எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த செடி நல்லா படர்ந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெண்டைக்காயில் இருநிற பருமன். நல்ல உயரமாக வளரக்கூடிய ரகம். 2 நிறத்தில் இருக்கும் வெண்டைக்காய், பச்சையும் சிகப்பும் கலந்தாப்புல. பர்மன் வெண்டை நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து பிஞ்சு, இது நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா முத்திடுச்சு. இதுவும் இப்போ நம்ம விதைக்காக விட்டுருக்குறோம். இதில் வந்து விதையானதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இதிலேருந்து நம்ம விதை எடுத்துக்கலாம். 1.5க்கு 1.5 3 அடி இடைவெளி விட்டு நடவு செஞ்சுருந்தோம் இந்த வெண்டைக்காய். இது எல்லாமே இருநிற பருமன். இது ஃபுல்லாக கேந்தி பூ நடவு செஞ்சுருக்குறோம். வாழை இருக்குது. வாழை வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி சுரக்காய் ரகங்களும் காய்ச்சிருக்கு. இருநிற பருமன்லேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ரகம், நல்ல டார்க் கலர் வரக்கூடிய ரகம். ஃபுல் நிறைய ரெட் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா. இதுவுமே நம்ம இப்போ விதை அறுவடை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதிலே பார்த்திங்கன்னா சுரக்காய்கள் அங்கங்கே காய்ச்சிருக்கு. இந்த சுரக்காய் ரகங்கள்லாம் நம்ம நடவு செய்யலை. சுரக்காய்னாலே நம்ம அந்த சீசனில் தான் காய்க்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மாற்று சீசன்லேயும் ஒரு சில காய்கள் மட்டும்தான் எடுக்குது. அதிகமான காய்கள்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காவிலே 8 பட்டை சிகப்பு வெண்டை. 8 பட்டைகள் இருக்கும். பொதுவாக வெண்டைக்காயில் 5 பட்டை நம்ம பார்த்துருப்போம். இந்த ரகம் வந்து 8 பட்டை இருக்கக்கூடிய ரகம். சிகப்பு வெண்டையிலே நல்ல நீளமாக இருக்கக்கூடியது, 8 பட்டை இருக்கக்கூடியது. இங்கே பரங்கிக்காய், சொரக்காய், தர்பூசணி நடவு செஞ்சுருந்தோம். தர்பூசணி வழக்கம் போல் தான் ஆஃப் சீசனில் நடவு செஞ்சால் அது விலையை காமிச்சிடும். அதனால் பெரிய காய்ப்புகள் இல்லை, ஓரிரு காய்கள் மட்டும்தான் காய்ச்சது. ஆனால் பரங்கிக்காய் ஓரளவுக்கு காய்ப்புகள் கொடுத்தது. சிட்டு பரங்கி நடவு செஞ்சுருந்தோம். அங்கங்கே காய்கள் கொடுத்துருக்கு. சிட்டு பரங்கியில் காய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் காய், நிறைய காயின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு காய்கள் காய்ச்சிருந்துச்சு சிட்டு பரங்கி. இதிலே மற்ற பரங்கி ரகங்களும் நடவு செஞ்சுருந்தோம். ஓரிரு காய்கள் காய்ச்சிருக்கு. பரங்கிக்கு சரியான சீசன்னா நீங்கள் ஜூன் ஜூலையில் நடவு செய்கிறது தான். இது வெண்டைக்காயில் ஒரு ரகம், நல்லா நீளமாக வரக்கூடியது, மாட்டுக்கோம்பு வெண்டை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நிறைய காய்கள் எடுத்துருக்கு. இதில் நிறைய கிராஸ் ஆகிருக்கு. சிகப்பு ரகங்கள்லாம் போடும்போது நிறைய கிராஸும் ஆகிருக்கு. சிகப்போட கிராஸ் ஆகி கலரும் வந்துருக்குது. இதை நம்ம வந்து மிக்சடு ரகங்களில் கொடுத்துருவோம் மக்களுக்கு. நம்ம தேவைக்கு நடவு செஞ்சுக்குவோம். இது பரங்கியிலே பெரிய சைஸ், ஒரு 8லேருந்து 10 கிலோ வர அளவுக்கு சைஸு. அதுவும் ஓரளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணொலியில் 2 காய்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. யானை தந்த வெண்டைக்காவில் பச்சை கலர் பார்த்துருப்போம். ஆனால் யானை தந்த வெண்டைக்காவில்
சிகப்பு கலர் பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம். நான் எங்கேயும் வெளியில் பார்த்ததில்லை. இது ஃபுல்லாக யானை தந்த வெண்டைக்காய், ஃபுல்லாகவுமே சிகப்பு. அதோட ஏதாவது கிராஸ் தான் ஆயிருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய தடவை செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு கிராஸும் கிடையாது. நல்ல வளர்ச்சி, நல்ல காய்ப்பு. அதோடைய வடிவமைப்பு கூட யானை தந்த வெண்டைக்காய் எப்படி வளருமோ அதே மாதிரி வளர்ந்து காய்ச்சிருக்கு. இதுனா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு செடி வந்து பயங்கரமான காய்கள் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே யானை தந்த வெண்டைக்காவில் சிகப்பு ரகம். இப்போது இதில் விதை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளுமே பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காவோட அளவு பார்த்திங்கன்னா கை அளவுக்கு இருக்குது. நல்லா பெருசாக வரக்கூடியது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது. இங்கே அதே மாதிரி இந்த கேன்பெரி ரொசல்லா வந்து நிறைய நடவு செஞ்சுருக்குறோம். விதை எடுக்கலாங்கிற முயற்சியில் தான் நடவு செஞ்சுருந்தோம். ஆனால் விதை எதுவுமே வைக்கலை. ஏன்னா இது எல்லாமே சம்பா பட்டம். சம்பாவில் நடவு செஞ்சால் மட்டும்தான் இதிலெல்லாம் விதை எடுக்க முடியும். இங்கே நிறைய வெள்ளரிக்காயெல்லாம் நிறைய அறுவடை செஞ்சிட்டோம். சொரக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு சொரை இதில் தான் அப்பப்போ வீட்டு தேவைக்கு பறிச்சிட்ருக்குறோம். அங்கங்கே காய்ப்புகள் கொடுத்துட்ருக்கு. ஓரிரு காய்கள் பலமான காய்ப்புன்னு சொல்ல முடியாது, பட்டத்தில் பலமாக காய்க்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஜாம் புளிச்சை. இந்த ஜாம் புளிச்சை வந்து அழகாக காய் வச்சுருக்கு. ஜாம் புளிச்சை இதை கசக்கணும் அப்படின்னா நல்லா ரெட் கலரில் வரும். அடுத்ததாக நம்ம பார்க்குற காய் தான் முக்கியமான காய், சொரக்காய். இந்த சொரக்காய் கண்டிப்பாக நான் இப்படி காய்க்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல ஒரு காய்ப்பு, நானே எதிர்பார்க்கல. நல்ல நீளம், ஆள் உயர சுரை. இந்த ஆள் உயர சுரை வந்து இந்த அளவுக்கு காய்க்காது அப்படின்னு நினச்சேன் இந்த பட்டத்தில். ஆனால் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. ஒரு 7 அடி 8 அடி நீளத்துக்கு, 6 அடி அதுக்கு மேலே தான். எல்லாமே 4 அடிக்கு மேலே இருக்குது. சிறிய காயிலேருந்து பெரிய காய் வரைக்கும் எல்லாமே லென்த்து. காய்க்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதுவாகவே நல்லா படர்ந்து அதுவே ஏறி பயங்கரமான காய்ப்பு. அங்கங்கே காய்கள்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டு மடங்கியெல்லாம் கிடக்கும். இதை சீசனில் போட்டால் அப்போ இன்னும் எவ்வளோ லென்த்து வரும் அப்படின்னு எனக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா சவுக்கு மரத்தில் ஏறி இருக்குது. சவுக்கு மரத்தில் ஏறி அதுவே காய்ச்சிருக்குது நல்லாவே. இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய ஆள் உயர சுரக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இந்த ஆள் உயர சுரக்காய் வீட்டில் சமைச்சாங்க, பயங்கர டேஸ்ட்டு. மற்ற சுரக்காய் ரகங்களை விட இந்த ஆள் உயர சுரக்காய் வந்து நாங்கள் சாப்பிட்டதில் பயங்கர டேஸ்ட். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சுவை வந்து பிடிச்சி போச்சு. அப்போது இதுக்கு தான் வந்து பொதுவாக நானே நிறைய காணொலிகள்லாம் கூட பதிவிட்டுருக்கிறேன். என்னென்னா சுரக்காயிலே வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய ரகங்கள் தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய ரகங்கள், இது கலர் வெளிர்ப்பாக இருக்கக்கூடியது வந்து சுவை அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் நிறைய சாப்பிட்டு பார்த்து இல்லை நிறைய பேர்கிட்ட பேசும்போது கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சுரக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டு, அதை அடிச்சிக்கவே முடியாது. காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே அங்கங்கே காய்ச்சிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதோட இன்னும் இந்த நீல ஆள் உயர சுரக்காயில் மட்டும் இன்னும் விதைகள் எடுக்கலை. எடுத்தோன்னா கண்டிப்பாக தகவல் சொல்கிறேன், தேவைங்கும் போது எடுத்துக்கலாம். மற்றபடி நீல சுரக்காய்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவைன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் முள் வெள்ளரி. இந்த வெள்ளரி எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் ஒரு முள் வெள்ளரி நடவு செஞ்சுருந்தோம். ஆனால் அதோடது வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த முள் வெள்ளரி வேறு மாதிரி இருக்குது. இப்படி தடவணுன்னா முள் இருக்கிறது தெரியுது. இது வந்து காயாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. பழுத்துச்சுன்னா அது ஒரு கலராக மாறுது. இதை உடச்சோன்னா உள்ளே வந்து விதை இருக்குது. இது நம்ம விதை எடுத்து வச்சுருக்குறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வெள்ளரி பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் முள் இருக்குது. அந்த முள்ளை மட்டும் சீவிட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த இது நம்ம போன வருஷம் விதை திருவிழாவில் விதைகள் வாங்கி நடவு செஞ்சது. எப்படி காய்க்குதுன்னு பார்த்தோம். காய்ப்பு திறன் நல்லா இருக்குது. அதிகமாக விதை எடுக்க முடியலை, நிறைய சேதமானுச்சு. ஏன்னா இது பழுத்துச்சா பழுக்கலையானே தெரியலை, அதனால் அதிகமாக விதை எடுக்க முடியல. ஆனால் ஓரளவுக்கு விதைகள் சேகரித்து வச்சுருக்குறோம். நல்லதுங்க. ஓரளவுக்கு நம்ம இந்த தோட்டத்தை முழுமையாக சுற்றி பார்த்துட்டோம். இதில் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருப்போம்.
சில விதைகள் நல்ல காய்ப்பில் இருக்குது, சில விதைகள் வந்து காய்ப்பு திறன் வந்து அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி சரியான காய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த ஆள் உயர சொரை வந்து சொரக்கானாலே ஜூன் ஜூலையில் நடவு செஞ்சு, அதுவும் குறிப்பாக அந்த கார்த்திகை மார்கள் எல்லாம் கொடி ஏறி அதிகமாக காய்க்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த ஆள் உயர சொரக்கா நல்ல காய்ப்பு காய்ச்சிச்சு. இதுக்காக பட்டத்தை மாற்றி நடவு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நடவு செஞ்சால் ஓரிரு காய்கள் எடுக்க முடியும், அதை வீட்டு தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும், விதை தேவைக்கு நம்ம எடுத்துக்க முடியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை ஏதாவது கேள்விகளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். நம்ம இந்த தோட்டம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்டர் கிராப் வந்து சவுக்கு மரங்கள் நடவு செஞ்சுருக்கிறோம். எல்லா பக்கமுமே நம்ம உணவு காடும் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு முழுமையாக சுற்றி பார்த்துருப்போம். பட் உணவு காடு அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்டோட நம்ம என்ன நோக்கத்தில் அதை பயிர் செஞ்சோம், என்ன நோக்கத்தில் அதை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு தேவை அப்படின்னா உணவு காடுன்னு டைப் பண்ணுங்கள். விதை தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் விதை தேவைன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு நாங்களே கேட்லாக் சென்ட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம தாயகம் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து காணொலிகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்வான நன்றி. வேளாண்மை சார்ந்து தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க. நன்றி.